வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பாஜக 2 ஸ்பிளிட்டா தான் இருக்கும். ஒன்னு அண்ணாமலை ஃபாலோவர்ஸ், இன்னொரு பக்கம் பாஜக அப்படிங்கிற அளவுக்கு தான் யார் சொன்னா? நானும் சொன்னாரு. ஃபீல்டுல நிறையவே தெரியுது. எந்த ஃபீல்டுல தெரியுது? இல்ல நான் வந்து பாஜகல இருக்கிறேன். இப்ப நான் கட்சியில இருக்கிறேன். கும்பகோணத்துல எல்லாரும் இப்பதான் போய் 15,000 பேர் அங்க வந்து ஒரு சமீபத்துல பாஜகல இருந்து காமிச்சிருக்கிறோம். அண்ணாமலை அவர்களே அந்த எல்லா மீட்டிங்லயும் நயினார் அவர்களுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துதான் எல்லா பெரிய பெரிய ஈவென்ட்ஸ்லயும் இருக்கிறாரு. இனிமேலும் வர போறாரு. இது வந்து அஜித் விஜய்க்கு நடுவுல கமல் ரஜினிக்கு நடுவுல சண்டை மூட்டி விட்டு பாக்குறது எல்லாம் உங்க டிஆர்பிக்கா? அண்ணாமலை வந்து கட்சியில இருந்து ஓரங்கட்டப்படுறாரு, இல்ல அவரே ஒதுங்கி இருக்கார் அப்படிங்கிறது தான். ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஓரங்கட்டப்படுறாரு அல்லது அவரே ஒதுங்கி இருக்கிறார். ரெண்டுல ஏதோ ஒண்ணு உண்மை அப்படிங்கிறது தான் மீடியால மோஸ்ட் ஆஃப் த டாக். அண்ட் பலரும் எந்த மீடியால? எல்லா மீடியால எந்த மீடியால இல்ல. அண்ணாமலை அவர்கள் டெய்லி பிரஸ் மீட். நேத்து கூட திருப்பரங்குன்றம் மேட்டர்ல நேத்து 2 days ago திருப்பரங்குன்றம் விஷயத்துல டெல்லியில இருந்தவர் அமித்ஷாவை சந்தித்தவர் திருப்பி வந்து கமலாலயத்துல தான் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவர் வீட்டுல கொடுக்கல, ரோட்டுல கொடுக்கல, பாஜகவுடைய தமிழக தலைமை அலுவலகத்துல அந்த பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. ஆனா நீங்க சொல்றீங்க அவர் வந்து கட்சி ஓரங்கட்டப்பட்டிருக்குன்னு. அவங்க பக்கத்துல இந்த பக்கம் சக்கரவர்த்தி சார், அந்த பக்கம் தமிழிசை மேடம், முக்கியமான கூட்டம் நயினார் அவர்கள் வரல. ஏன்னா நயினார் அவர்கள் அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. முக்கியமான கூட்டங்கள்ல ஏதும் அவரு பாஜகவோட உட்கட்சி கூட்டங்கள்ல ஏதும் அவரோட பிரசன்ஸ் மிஸ் ஆகுது. அந்த மாதிரி ஐயா நான் கட்சியில இருக்கேன். அந்த பிரசன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நீங்க என்ன அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்க? கும்பகோணத்துல இப்ப நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அண்ணாமலை ஏன் வரல? அது நானும் போலங்க. இந்த பாருங்க, எனக்கு கையில ஒரு ஆக்சிடென்ட். நானும் அந்த நிர்வாகி கூட்டத்துக்கு போல. நான் நிர்வாகி தான், நான் தான் போகணும். அவர் வந்து நிர்வாகி, அவர் ஒரு அணிகளுடைய நிர்வாகி கிடையாதுங்க. அவர் இந்த கட்சியுடைய ஒரு முக்கியமான ஒரு தூண் இல்லைங்களா? ப்ராமினன்ட் இல்ல, முகம் இல்ல, அவர் இந்த கட்சியுடைய தோளுக்கு முகம், தோள் எல்லாம் சரிங்களா? அதனால அவர் வராததுக்கு அவரே சொல்லியிருக்காரு ஃபிளைட் கிடைக்கல அப்படின்னு. அவர் சொன்னப்போ நம்பாதவங்க இதோ 4 நாளா யாருக்குமே ஃபிளைட்டு கிடைக்கல, எல்லாம் அங்கங்க உட்கார்ந்துருக்குறோம். அதுக்கு மேலதான் நம்ம பாக்குறோம். சரி, அதை விடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு தரம். அதுக்கு முன்னாடி அங்க யாத்திரை தொடங்கினாரு நயினார் அவர்கள். அன்னைக்கு மேடையில யாரு இருந்தா? அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இது முருகன் மாநாடு, அங்க மேடையில அண்ணாமலை அவர்களும் நயினார் அவர்களும் இருந்தாங்க. இதுக்கு நடுவுல நிறைய கமலாலயத்துல 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தாரு, அங்கேயும் மேடையில 2 பேரும் இருக்கிறாங்க. இதுல எல்லா இடத்துலயும் இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த நேத்து கும்பகோணத்துக்கு வராததுக்கு தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன் அடுத்தது நான் கூட நியூஸ் போடுங்க சார், எனக்கு கூட வேணும். கஸ்தூரி கும்பகோணம் நிர்வாகிகள் அந்த மீட்டிங்கை வந்து புறக்கணித்து விட்டார் அப்படின்னு நீங்க நியூஸ் போடுவீங்களா? உங்க ஃபாலோவர்ஸ் யாராவது ஏடிஎம்கேக்கு எதிராக கலாட்டா பண்ணா கண்டிப்பா பண்ணிடுவோம். அவங்கெல்லாம் வந்து கட்சியில வந்து ஸ்ட்ராங் ஆக்ஷன். நான் இங்க இத ஒரு வாய்ப்பா எடுத்து சொல்லிக்கிறேன். இந்த அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு 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 பொய் போர்வைய போத்திக்கிட்டு வேணும்ட்டே கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் இந்த மாதிரி புல்லுருவிகளை நீக்க வேண்டியது அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்பு. அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து அவர் ஏற்கனவே நிறைய அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த அஜித் விஜய் இப்படிதான் அறிக்கை கொடுப்பாங்க. என் பேர்ல எந்த ஃபேனும் இந்த மாதிரி தரக்குறைவா நடக்க கூடாது அப்படின்னு அவங்க 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க புல்லுருவிகள்னு சொல்லி விமர்சிக்கிறீங்க. மேபி அவங்க நாளைக்கு உங்களையும் கடிச்சு வைக்க வாய்ப்பு. அவங்க ஏற்கனவே அவங்க என்ன பண்ண, அவங்க தான் புல்லுருவிகளாச்சு. அவங்களுக்கு கடிக்க மட்டும் தான் தெரியும். அவங்களால எந்த பயனும் கட்சிக்கு விசுவாசமா இல்லாம அவங்க சைடு கிளைம் என்னன்னா, அண்ணாமலை கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கட்சியை மறுபடியும் அதிமுக கூட்டணியில போய் அதிமுகக்கு சப்பார்டினேட்டா மாத்திட்டாங்க அப்படிங்கிறது. பாருங்க, இந்த மாதிரி 1000 விமர்சனங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விமர்சனம் இருக்கலாங்க. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம். இதெல்லாம் நீங்க இப்ப சொல்றதுனால நான் சொல்றேன். ஆனா உங்க விமர்சனங்களை நீங்க எந்த வகையில ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது தான். மூட்டை பூச்சியை கொளுத்துறதுக்கு நீங்க வீட்டை கொளுத்துறேன்னு கிளம்புனீங்கன்னா உங்களை நாங்க வந்து இட்ஸ் அ டேஞ்சர். சரியா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய தவறான ஒரு புரிதல் அது.
இந்த கட்சிக்கு வந்து பீரியாடிக்கலா பல தலைவர்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பங்களிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. இலா கணேசன் அவர்கள் இருந்தாரு, ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்தாங்க, பொன்னார் இருந்தாங்க, தமிழிசை மேடம் இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாங்க. இப்படி வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு அதில் அளப்பரியது. அவரை போல ஒரு 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 ஃபோர்ஸ், அவர் ஒரு புயல் மாதிரி. ஓகே, அதுல வந்து எல்லாரும் அதனால ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் தான். நான் இன்னைக்கு கட்சியில சேர்ந்தாலும் கட்சியில சேரணுங்கிற தாட்டு தலைக்குள்ள வந்தது அவருடைய தலைமை இருக்கும் பொழுதுதான். அதுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம், நான் போறதுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அதுக்காக உடனே போனா கல்யாண பொண்ணோட தான் போவேன், இல்லைன்னா கல்லு மேல வச்சு நறுக்குவேன்னு சொன்னா யாருக்கு என்ன லாபம்? நாளைக்கு இந்த பாஜக என்ற கட்சியுடைய வளர்ச்சி தொடர்ந்தால்தான் அண்ணாமலை அவர்களுக்கு மறுபடி ஒரு பெரிய பெருமை கிடைக்கும். மொத்தமா தோத்துட்டா அப்ப யாரு, நம்ம எதுவுமே இல்லைன்னா, கையில எந்த கலாக்காவுமே இல்லைன்னா யாருக்கு எதை பிரிச்சு கொடுக்கறதுங்க? இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அண்ணா ஒரு ஆளை தான் பிடிக்கும், ஒரு லாபியை தான் பிடிக்கும்னு காங்கிரஸ்ல நிறைய லாபி இருக்கு. சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு லாபி, செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஒரு லாபி, தங்கபாலு லாபி, EVKS லாபி, பல லாபிகள் இருக்கு அங்க. எப்படி இருக்கு கட்சி? அது பாஜகவில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. சில ஒரு ஷார்ட் சைட்டட் பீப்புள் வந்து ஒரு அண்ணன் இது சோஷியல் மீடியால சிலர் எழுதுறாங்க. அதுல எத்தனை பேரு பாஜக மெம்பர்னு கூட எனக்கு தெரியல. சும்மா அவங்களுடைய ஆசைக்கு எழுதுறாங்க. அப்படி எழுதுறதுனால நாளைக்கு திமுக ஜெயிச்சிச்சின்னு வைங்க, இவங்களுக்கு சந்தோஷமா? அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனா நீங்க சொல்ற புல்லுருவிகளா அண்ணாமலை கண்டிக்கிறாரா இல்ல அண்ணாமலை என்கரேஜ் பண்றாரா? அதுதான் அந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின். இல்ல கண்டிப்பாக இங்க பாருங்க, என்கரேஜ் பண்றாரா? என்கரேஜ்னா கண்டுக்காம விடுறாரு. ஒரு தமிழக பாஜகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ குந்தகம் விளைவிக்கும் யாரையும் நாம வந்து கொஞ்சம் கூட வளர்த்து விட முடியாது. அண்ணாமலை அவர்கள், நான் ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன், நானே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா அந்த இதை எடுத்து வைக்கிறேன். இந்த கட்சியை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய வச்ச எங்களுடைய முன்னாள் தலைவர், எங்களுடைய பாசமிகு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருவாராங்க, கட்சியை வந்து கெடுத்துருவாராங்க. கண்டிப்பாக அவருக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் கிடையாதுங்க, அவர் செய்வாரு. இல்ல, அவரால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி கூட கூட்டணி முறிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர் வந்து எடப்பாடியை கொஞ்சம் அக்ரெசிவா டீல் பண்றாரு. அப்ப நடந்தது. ஆமா, பாஸ்ட்ல சில விஷயங்கள் நடந்ததுதான். இப்ப எதுக்கு அதை இப்ப என்ன அதெல்லாம் நாங்க திருப்பி இப்ப இணைஞ்சு கூட்டணியா தான் தேர்தலை சந்திக்க போறோம். இல்ல, அண்ணாமலை அவர்களை EPS அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவேன்னு அவரே நேரடியா மேடையில பேசியாச்சு. நீங்க வந்து அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அவர் அப்படி டீல் பண்ற மாதிரியே தெரியல. அண்ணா எடப்பாடிக்கு எதிராக இப்ப TTV தினகரனையோ OPS-ஐயோ கூட்டணி கொண்டு வர சொல்றேன். நீங்க சொல்றீங்க, ஆனா அது எடப்பாடிக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் இல்லங்க. அதெல்லாம் நாங்க பேசி தீர்த்துக்கலாங்க, பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் இல்ல அப்படிங்கறீங்க. இல்ல நோ, அதெல்லாம் இஷ்யூ. தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் டிஃபரன்சஸ். கொள்கை வித்தியாசம் ஏதாவது இருக்கா? இல்ல, நயினார் நாகேந்திரன் சொல்ற பாயிண்ட்டுக்கும் அண்ணாமலை செயல்படுற பாயிண்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கூட்டணியை விட்டு வெளியே போனவங்கள நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்னு TTV தினகரன் கொஸ்டினுக்கு இவர் பதில் சொல்றாரு. ஆனா பேரலி இவர் போய் TTV தினகரனை கூட்டணிக்கு அழைக்கிறாரு. இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தானே? இல்ல, இது எப்படி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆகும்? இது ஒரே சிச்சுவேஷனுக்கு 2 பேர் 2 ஐடியா கொடுக்குறாங்க. காங்கிரஸ் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம காங்கிரஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கு. வந்து ஒரு கட்சி கட்டமைப்புக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இல்ல, நான் அந்த காங்கிரஸ், காந்தி நேரு காங்கிரஸ் சொல்றேன். காங்கிரஸ்ல வந்து 3 ஃபேக்ஷன் எப்பவுமே உண்டு. ஒண்ணு வந்து லிபரல், ஒண்ணு வந்து மாடரேட், ஒண்ணு வந்து கன்சர்வேட்டிவ். ஸோ இந்த ராடிக்கல் கன்சர்வேட்டிவ்ல வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவங்கெல்லாம் வருவாங்க. மாடரேட்ல வந்து பட்டேல் அவங்கெல்லாம் வருவாங்க. லிபரல்ல தான் நம்ம காந்தி நேரு அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ மாடரேட்ஸ் வர்சஸ் கன்சர்வேட்டிவ் அப்பவே இருந்திருக்கு. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்துல தான் இந்தியாவுடைய சுதந்திரம்னு அவர் நம்பினாரு. அதுக்காக அவர் ஹிட்லரோட கூட போய் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அவரை நாம தப்புன்னு சொல்ல முடியுமா? அவருடைய வழியில அவரு அதே சாமியை தேடுறாரு, அதே வெற்றியை தேடுறாரு. உண்ணாவிரதம் இருந்து அமைதி வழியில, அகிம்சா வழியில காந்தி அவர்கள் அதே வெற்றியை தேடுறாரு.
2 பேருக்கும் 2ஆம் உலக யுத்தம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஆங்கிலேயனால இதுக்கு மேல நம்மள கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற கட்டாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருடைய வெற்றியுமே அந்த இடத்துல சாத்தியமாச்சு. இதான் வரலாறு. அதே போலதான் இன்னைக்கு வந்து நயினார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் கேள்விக்கு ஒண்ணு பதில் சொல்றாரு. இன்னும் 3 மாசத்துல எவ்வளவோ மாறலாம். அண்ணாமலை அவர்கள் இபிஎஸோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு அவருடைய வெற்றிக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தினகரன் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை நயினார் அவர்கள், ஏன்னா இன்னுமே நயினார் அவர்களுக்கு தினகரனை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சதை விட நயினார் அவர்களுக்கு தானே நல்லா தெரியும். அம்மாவுடைய ப்ராட்டஜி தானே நயனா நாகேந்திரன் அவர்கள். ஸோ எவ்ரிதிங் கேன் சேஞ்ச். நான் இப்படியே தான் சொல்லுவேன், எல்லாரும் சேர்ந்திருக்கணும். அதான் நான் சொல்றேன். மேடம், ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை திடீர்னு போய் சந்திச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து அதிமுகல சின்ன பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மறுபடியும் ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில வருவாரா இல்ல அதிமுகல இணைக்கிறதுக்கு அமித்ஷா அழுத்தம் கொடுப்பாரான்னு கேள்வி எழுந்திருக்கு. இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க? முதல்ல நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பல மாதங்களாக நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிற கருத்தை நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தீய ஆட்சியை முதல்ல அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாத்தையுமே வந்து பேசி தீர்த்துக்கலாங்கிறத நான் பல மாதங்களா, ஆல்மோஸ்ட் விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் விஜய் பத்தி எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அப்போலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் உங்க கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் பாஜக கட்சியில கூட இல்லை, ஆனா வரணும், எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் நான் அதான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து வேல்யூபிள் மெம்பர்ஸ். அவங்களுக்கான இடம் அதை வந்து வேற யாருக்கும் கிடையாது. அவங்களான இடம் அவங்களுக்கு தான் சொந்தம். அவங்க அந்த கூட்டணியில தொடரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அமித்ஷா அவர்களும் அதை தான் நினைக்கிறாரா அப்படிங்கிறது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு காலம் பதில் சொல்ல போகுது. எல்லாருமே இப்போ அதிமுகவில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாங்க. அது வந்து ஏற்கனவே போன 2021லேருந்து அப்படிதான் இருக்கு. டிடிவி அப்போ தனியா தான் தேர்தலை சந்திச்சாரு. அமமுகங்கிறதே அப்போ அதுக்கு முன்னாடி வந்த இடைத்தேர்தல்ல சுயேட்சையா தாங்க நின்றாரு அவரு. 2021க்கு தான் அவர் கட்சின்னு ஒண்ணு ஃபார்மலா தேர்தலை சந்திக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் 2021 பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி வந்து அலையன்ஸ். அவங்க 2 பேரையும் எதிர்த்து தான் தினகரன் அவர்கள் போட்டி போட்டாரு அமமுகன்ற புதிய கட்சி மூலமா. ஆனா அதே தினகரன் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு இணக்கமாக பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்கூட்டியே அவங்க வந்து என்டிஏல சேர்ந்துட்டாங்க. ஸோ அதிமுக தனியா இருக்கும் பொழுது பாஜகவோட தினகரன் அவர்கள் சேர்ந்துட்டாங்க, ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்துட்டாங்க. இப்பவுமே அதே மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய கருத்து வேறுபாடு இபிஎஸோட, அதை என்னைக்கு வேணா பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா இபிஎஸோட இருக்கக்கூடிய சண்டை அங்காளி பங்காளி சண்டை. ஆனா திமுகவோட இருக்கக்கூடிய வேறுபாடுங்கிறது கொள்கை வேறுபாடு, அரசியலில் தீர்க்கவே முடியாத வேறுபாடு. நாளைக்கு போய் தினகரன் அவர்கள் என்னைக்காவது திமுக கூட்டணியில சேர முடியுமா? ஆனா டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு முதல் எதிரி எடப்பாடி தான், அதுக்கப்புறம் தான் திமுக அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படிங்கிற மாதிரி பேசுறாருன்னா நீங்க எடுத்து கொடுக்க, அவரோட என்னோட இலக்குங்கிறது எடப்பாடியை தோக்கடிக்கிறது தான் அப்படிங்கறத அவர் உறுதியா சொல்லிட்டாரு. அதாவது எடப்பாடியை தோக்கடிக்கிறது அவருடைய இலக்குன்னு இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. இன்னும் இங்க இப்படியெல்லாம் வந்து ரொம்ப சேரவே மாட்டாங்கன்னு நினைச்ச கீரியும் பாம்புமா இருந்தவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பயணிக்கிறத வந்து இந்த நாடு நிறைய பார்த்துருக்கு. அதே போல ஏன் இன்னும் வைகோ அவர்கள்லாம் வந்து திருப்பி போய் திமுகல சேருவாருன்னு யாராவது கற்பனை பண்ணியிருக்க முடியுமா? ஆனா வைகோ அவர்கள் திமுகல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அங்க அவருடைய வெளிச்சம் மங்கி போச்சு. எனக்கெல்லாம் அது வருத்தம். நான்லாம் அவருக்கு ஒரு தரம் ஓட்டு போட்டால் எனக்கெல்லாம் அது பயங்கர வருத்தம். ஓகேவா? இன்னைக்கு தினகரன் அவர்கள் இபிஎஸ் தோக்கடிக்கணும்னு நினைச்சு தமிழக மக்களை தோக்கடிச்சிடக்கூடாது. ஒருத்தரை தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்கிறோங்கிறது அர்த்தம். நீங்க அவர் தோக்கணும்னு சொன்னா அப்ப யார் ஜெயிக்கணும்? மக்கள் ஜெயிக்கணுங்க. திமுக ஜெயிச்சா மக்கள் தோத்துருவாங்க. இன்னைக்கு வந்து 4வது வருஷமா சொன்ன சொல் தவறாத மங்கை மேயர் பிரியா அவர்கள் மழை நின்றுச்சுன்னா தண்ணி வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க.
4 வருஷமா 4000 கோடியை விட்டுட்டு இதைதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்கள பார்க்கும்போது இந்த வருடம்லாம் வந்து பெருசா வெள்ள பாதிப்பு இல்ல. ஒரு சில இடங்கள்ல ஏன்னா மழை கம்மி. கடந்த காலத்தை விட இப்ப மழை இல்ல. இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லயுமே பெரிய அளவுல பாதிப்பு இல்ல தானே? ஐயோ, எதை கம்பேர் பண்ணா இல்லன்றீங்க? 2015 கம்பேர் பண்ணும்போது போன வருஷமோ இல்ல அதுக்கு முந்தின வருஷமோ பெரிய அளவுல பாதிப்பு இல்ல தானே? எங்க இல்ல? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வடிஞ்சிடுச்சு. எங்க இல்லன்னு வேளச்சேரியில காரெல்லாம் அடிச்சிட்டு போனது மறந்துட்டீங்களா நீங்க? அது ஹெவி ஃப்ளோட் அப்போ கொஞ்ச நேரம் இருந்துச்சு, தேங்கி 2-3 அதாவது கொஞ்ச நேரம் கார் அடிச்சிட்டு போனா பரவாயில்ல. இல்ல அந்த மீனிங்ல சொல்ல, அதாவது அரசு நிர்வாகம் செயலிழந்து போற அளவுக்கு போகல. அரசு நிர்வாகம் செயலிழந்து போச்சு நான் சொல்லவே இல்லை. இருந்தா தானே செயலிழக்கும். அதான் இல்லவே இல்லையே. யார் இருந்தாங்க? வெள்ளம் வந்தப்போ எந்த எம்பி வந்து பார்த்தாங்க? களத்துல அமைச்சர்கள் இருந்தாங்க, நிர்வாகிகள் இருந்தாங்க. நீங்க சொன்ன மேயர் களத்துல இருந்தாங்க. எங்க அவங்க என்ன கான்டாக்ட்? அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா. இங்க பாருங்க, கடந்த காலத்துல 4000 கோடி செலவழிச்சு மழை நீர் வடிகால் நிறுவனாங்களா? இல்ல. இவங்க ஆட்சிக்கு வந்ததும் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்து அதுல யார் யார் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயன் அப்படிங்கிறது தெரியல. தமிழகத்துக்கு பயனா அப்படின்னு பார்த்தா இல்லை, யார் யாருக்கு தமிழர் சிலருக்கு பயனா இருந்திருக்கலாம். அவங்க வந்து 4000 கோடிக்கு ஒரு இது கட்டுறாங்க. இப்போ அதை கட்டின உடனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இதுக்கு எதுக்கு கட்டுறீங்க? முன்னாடியெல்லாம் வெள்ளத்துல வந்து நம்ம ரொம்ப அவதிப்பட்டோம், இனிமே நம்ம வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அது கடலுக்கு போயிடும் சொன்னாங்களா? அதுக்கு இம்மீடியட்டா கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வெள்ளம் வருது. அது வரைக்கும் தண்ணி என் வீட்டு உள்ளார வராது. அதுக்கப்புறம் தண்ணி தாராளமா வீட்டு உள்ள. ஏன் அனுபவத்தை சொல்றேன். 2015ல ஒரு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க. அதனால வெள்ளம் வந்து, அதாவது ஃபர்ஸ்டே திறந்து விட்டுருக்கணும். அதுக்கு அப்புறமா நேரம் கிடந்து அதை ஒரே முட்டா திறந்து விட்டதுல பெரிய ஒரு டேமேஜ் வந்ததுன்னு திமுக காரங்க சொன்னாங்கல்ல. 2015 பேசுறவங்க 2016 2017லயும் இபிஎஸ் உடைய தலைமையில ஒரு வெள்ளம் வந்தது. அது உங்களுக்கு நினைவு இருக்கா? இல்ல 2016-17ல மழையே பெருசா இல்ல. ஆக்சுவலி வெள்ளம் வந்தது. அப்போ ஏற்கனவே அங்க போரூர் ஏரியில போய் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. இபிஎஸ் அவர்கள் வந்து பார்வையிட்டார் தண்ணியுடைய நிலவரத்தை. தேவர் ரெடி இமிடியேட்டா எப்போ போரூர் ஏரியை திறக்கிறதுன்றதுக்கு முன்கூட்டியே அவங்க வந்து இது பண்ணாங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணி. அந்த வாட்டி ஒண்ணுமே வரல. நீங்க சொன்னீங்கல்ல அப்போ மழை ரொம்ப வரலன்னு, அது உண்மை இல்லை. அன்னைக்கு வெள்ளம் வராதது காரணம் அன்னைக்கு வந்து அதை ஏற்கனவே 2015 மனசுல இருந்ததுனால 2016 ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இல்ல ஆக்சுவலி 2016க்கு அப்புறம் மறுபடியும் ஐ திங்க் 2023ல தான் ஹெவி ரெயின் வந்து ஹெவியா அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன்னா பாதிப்பு இப்பதானே. மழை வந்துச்சுங்க, அதுக்கு முன்னாடியும் மழை வந்துச்சு. சரி ஓகே, இப்ப மழை வந்து பாதிப்பு ஏன் வருது நான் கேக்குறேன். ஓகே மழையே இல்லப்பா, அப்பெல்லாம் மழையே இல்லை சரியா, இப்பதான் மழை பெய்யுது. 4000 கோடிக்கு கட்டுனது எதுக்கு? அப்ப மழை பெஞ்சிருச்சு அதனால வெள்ளம் வருதுன்னு சொல்றதுக்காகவா? சரி, இப்போ அத நீங்க அந்த 4000 கட்டாமையே சொல்லிருக்கலாமே. இல்ல மழை ஹெவியா வந்தது, மக்கள் நேரடியா பாதிக்கப்பட்டு ஒரு அரசுக்கு எதிராக பெரிய அதிருப்தி உருவாயிருக்கா? அத வந்து ஒருவேளை அதிருப்தி உருவாயிருந்தாலும் அதை அறுவடை பண்ற அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பவர்ஃபுல்லா இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியில களத்துல ஒர்க் பண்றதுல ஏடிஎம்கே பீட் அடிக்க ஆள் இல்லை. அவங்க கிங் ஆன் கிரவுண்ட். கொள்கை அளவுல 2021ல இருந்த பாஜக இப்ப இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்த கட்சியாக பாஜக இருக்கு. அதுக்காக அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு வளர்ந்த கட்சின்னு நான் சொல்லல. ஆனா ஒரு காலத்துல போட்டியிடக்கூடிய இடங்கள்ல 3% அதை விட கம்மியா வாங்கி கொண்டு இருந்த பாஜக இன்று 19% வாங்கி நிரூபிச்சிருக்கு. பாராளுமன்ற தேர்தலையும் சரி 2021லயே அவங்க ஓரளவுக்கு நிரூபிச்சாங்க. 2023ல பர்ஃபெக்டா நிரூபிச்சிருக்கிறாங்க, நல்லாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் என்டிஏ, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அண்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. நீங்க என்னத்தான் மாசம் நீங்க காசு கொடுத்தாலும், தேர்தல் நேரத்துல எவ்வளவுதான் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும், இன்னைக்கு மழை மட்டுமாங்க, இன்னைக்கு மழைங்க, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன், இன்னைக்கு மழை. ஆனா நமக்கு அதிருப்திக்கு வந்து தலையங்கத்துக்கு குறைச்சலா என்ன? மழைக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி,
கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி வேங்கை வயல், இதுக்கு நடுவுல 1000 அத்தனை பிரச்சனைகள், எல்லா நாளும் போதை கலாச்சாரம், எல்லா நாளும் ஊழல் கலாச்சாரம். நீங்க இப்படி திமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கீங்க, அப்போ மக்கள்கிட்ட இன்னொரு கேள்வி வரும்ல, அப்போ எடப்பாடியோட ஆட்சி ரொம்ப சுமூகமா இருந்ததான்னு? அவர் ஆட்சி காலத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததுனாலதான் இப்போ இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இல்ல, அவர் காலத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இருந்து அவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு, கொலை நடந்தது. அதுக்கு அவர் நெஞ்சு வலியில இறந்து போனாருன்னு ஒரு முதல்வர் பச்சையா பொய் சொன்னாரு. இல்ல, இதெல்லாம் உங்களுடைய கூற்று. நான் நீங்க கேள்வியை மட்டும் தான் நான் பதில் சொல்ல போறேன். உங்க கூற்றுக்கெல்லாம் நான் அது அவர் வெளிய ஓபனா பிரஸ்ல சொன்ன, இல்ல பச்சையா போய் சொன்னாரு, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். விளக்கங்கள் கொடுத்தாரு. அவர் அந்த விஷயத்தை அவசரப்பட்டு நெஞ்சு வலியில இறந்ததா சொன்னாரு. இல்ல நெஞ்சு வலி வந்தது, நெஞ்சு வலிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், போலீஸ் ரிப்போர்ட்டை சொல்ல வேண்டியது ஒருத்தங்க கடமை. இன்னைக்கு நீங்க ஜெயராஜ் பெனிக்ஸ கரெக்டா அவ்வளவு அத்தனை வருஷத்துல நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது நான் பாராட்டுறேன். ஏன் உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ சொன்ன வாயி அஜித்குமார சொல்லாம அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ சொல்லிச்சு. நீங்க திமுக ஆட்சி பிரச்சனையை சொல்லும் போது அப்படி பார்த்தா அதிமுக அங்க ஒரு ஸ்டேஷன்ல போலீஸ் அத்துமீறல், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அறவழியில நான் சொல்றேன், யார் என்ன வேணா சொல்லட்டும், அறவழியில போலீஸுடைய அத்துமீறல் தான் அது. ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய லாக்அப் டெத்தை நான் எந்த வகையிலும் என்னால அதை நியாயம்லாம் நான் படுத்தல. ஓகே, ஆனா அஜித்குமார் மாதிரி ஒரு நிரபராதிய யாரோ ஒரு பெரிய மனுஷனுக்கு வேண்டாப்பட்ட ஒரு பொம்பளை சொன்னான்னு சொல்லி ஒரு விலங்க வேட்டையாடுற மாதிரி சுட்டு கொன்னீங்களே, அடிச்சு கொன்னீங்களே, அது இல்ல. அதுக்கு முதல்வர் நேரடியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு, அவரோட தவற ஒப்புக்கிட்டாரு. ஒரு நாள்ல 1 or 2 சோசியல் மீடியால இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சதுக்கு அப்புறம் அரசு அத பத்தி அதிமுக என்ன பண்ணுச்சு? அப்ப அதிமுகவோ பாஜகவோ அந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு போய் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுத்துருக்கணுமா கூடாதா? ஏன் அவங்க தவறு? இது இல்ல, எனக்கு இது புரியல. அதாவது அவங்க இத பேசாம இல்ல, அவங்க எதிர்கட்சியா அவங்களுடைய கடமையை செய்யாம இல்ல. இதற்கு கேள்விகளை எழுப்ப வேண்டிய இடங்கள்ல சட்டமன்றத்திலும் சரி அதற்கு வெளியும் சரி அவங்க எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது இன்றைய திமுக சார்பு ஈகோ சிஸ்டம் ஊடகங்கள்ல பாதி அவங்க செய்திகள் போடுறதே இல்லை. செய்தி போட்டா கூட எப்படி போடுவான்னு தெரியுமா? அமளி துமளி கிளப்பிய எதிர்கட்சியினர்னு போடுவான். எதற்காக அப்படின்னு போட மாட்டான். ஓகே, பட் அவங்க கடமை. இபிஎஸ் டெய்லி விவசாயிகள் நலத்தை பத்தி இன்னைக்கு டெய்லி பேசுறாரு. ஆனா அது சன் டிவிலையோ கலைஞர் டிவியிலோ வர்றதில்லை. அவங்களுடைய யூடியூப் சொம்புக்கு நிறைய இருக்கிறாங்க, அந்த சொம்பு சேனல்ஸ்லாம் வர்றதில்லை. இந்த சொம்பு சேனல்ஸ்லாம் என்ன வருது? எந்த நீதிபதிக்கு எந்த ஜாதி, எவன் பாப்பான், எவன் விந்து, எவன் சங்கி, இதுதான் வருதே தவிர உண்மையா இன்னைக்கு ஆசிரியர்கள் இன்னைக்கு இப்ப நாம பேசும்போது போராட்டத்துல இறங்கிருக்கிறாங்க. யாரு? திமுகவின் ஓட்டு வங்கியாக அறியப்பட்ட ஆசிரியர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக ஏற்கனவே ஒரு தினம் போராடிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு ஏமாத்தி அத்தனை வாக்குறுதிகள் சொன்னதை செய்யல. இன்னைக்கு திருப்பி எலெக்ஷன் வரும்போது திருப்பி என்னடான்னு எல்லாரும் இறங்குறாங்க. ஒருத்தரா இருங்க, நான் சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன் நெருக்கடி கொடுக்கலன்னு கேக்குறீங்களே? ஒவ்வொரு தரமும் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணும். உடனே இவங்க கத்துறாங்களே, எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சா மோடி பதவி விலகணும், மழை பெய்யலைன்னா மோடிய பதவியை விலகணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்களே. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற சொல்லிங்களா? ஆட்சி விலக்கணும் இறக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நல்லது சரியா நடக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அவங்க நெருக்கடி கொடுத்தா உடனே எங்களுக்கு தேவையில்லாம நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க, பிரச்சனைய மடமாட்டுறீங்க, இதுவா இப்போ இதை பேசக்கூடாது. இப்ப திருப்பரங்குன்றத்துல ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்தா, நெருக்கடி கூட கிடையாது, திருப்பரங்குன்றத்துல நியாயமான விஷயத்துக்கு அமைதி முறையில போராடினா உடனே நெருக்கடி. ரோட்டுல தூய்மை பணியாளர்கள் உட்கார்ந்துருந்தா அது நெருக்கடி. எல்லாரையும் நீங்க நடுராத்திரியில அடிச்சு விரட்டுவீங்க, தரன்னு இழுத்துட்டு போவீங்க. நெருக்கடி கொடுக்கலன்னா உடனே கார்த்திக் கேள்வி கேட்பாரு, ஏன் சும்மா இருந்தீங்க, ஏன் கேட்கல? ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துல கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஒரு எதிர்கட்சியாங்கிறது கேள்வி வரதான். எதிர்கட்சியாக அவங்க ஒவ்வொரு முறையும் இபிஎஸ் அவர்கள், குறிப்பாக பாஜக தலைவர்களை பத்தி நானே சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன், இபிஎஸ் தலைவர்கள், ஏன்னா பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும்
ஒரு நாளுக்கு ஒரு தரம் கல்யாண மண்டபத்துல கைதாகி உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்து நயனா நாகேந்திரன் அவர்கள் கைதாயிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தமிழிசை மேடம் வந்து கைதானாங்க. எல்லாம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல யார் அந்த சாருன்னு அதிமுக தமிழகம் முழுக்க கைதானாங்க. என்ன பண்ணல. இன்னைக்கு வந்து போற இடத்துல எல்லாம் விவசாயிகள் பிரச்சனைய பேசுறாரு. நெல் முளைச்சு போச்சுங்க. நெல் முளைச்சு போச்சு. அத களத்துல போய் இபிஎஸ் ஐயா அவர்கள் அந்த விவசாயிகளை சந்திக்கிறாரு. எங்க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு. சரி, ஓகே. இப்போ அடுத்த நாள் படத்துல நெல்லெல்லாம் ஆய்வு பண்ற மாதிரி எது அங்க விவசாயி அவன் வளர்த்த நெல்லு பச்சை புடிச்சு போச்சேன்னு அங்க அழுதுகிட்டு இருக்கிறாப்ல. இவர் வந்து நெல் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு. ஓகே, இதுல வந்து நீங்க எதிர்கட்சி எதுவும் செய்யலன்னு கேள்வி கேட்டீங்க பாருங்க. நீங்க ரொம்ப உங்களை நான் ரொம்ப எதிர்கட்சி ஆக்டிவ் பாலிடிக்ஸ பண்ணல அப்படிங்கிறது பல பேரோட விமர்சனம். ஏசி ரூம்ல உட்கார்ந்து நெல் ஆயிருது, ரேஸ் விடுறது, கார் ரேஸ் விடுறது பீச்ல, இதுதான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ். அந்த விஷயத்தை நீங்க क्वेश्चन பண்ணுங்க. ஆப்போசிஷன் பண்ணலையா? கஸ்தூரி பண்ண அளவுக்கு கஸ்தூரியே பண்ணும் பொழுது என்னுடைய தலைவர்கள் பண்ணலையா? பண்ணிருக்காங்க. ஓகே, அது மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருச்சா? மக்கள் கிட்ட போய் சென்றடையத்திற்கு டிஎம்கே உடைய இருட்டடிப்பு ஒரு காரணம் இல்லையா? நீங்க டிவியை திறந்தீங்கன்னா நான் போய் இந்த குறிப்பிட்ட எம்ஜிஆர் டிவியை பார்த்தாதான் இந்த இன்டர்வியூ வரும். என் இன்டர்வியூ வந்து அவங்களுடைய சார்பு ஊடகத்துல வருமா? என்ன பண்ணுவீங்க? பேப்பர் எல்லாம் அவங்க பக்கம் இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்கள மீறி உண்மை என்ன அப்படின்னு 4 பேப்பர் படிக்க வேண்டியிருக்கு, 4 யூடியூப் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படித்தானே இருக்கு நிலைமை. சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து மீடியாவை ஃபுல்லா டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு பக்கம் டிஎம்கேவோட அலைன்ஸ் வந்து ரொம்ப இன்டாக்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாலினும் தன்னை ஒரு ஸ்ட்ராங் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆப்போசிஷன்ல நீங்க கூட்டணிக்குள்ளேயே கொலப்படி பண்ணி கூட கொஞ்சம் தானே வீக் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அந்த பிரயோகத்தை வந்து நான் மறுக்கிறேன். ஆனா நீங்க சொன்னதுடைய சாராம்சத்தை நான் ஏற்கிறேன். திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த விதமான விரிசலையும் அவங்க வந்து டக்கு டக்குன்னு சரி பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதும் ஒண்ணு அவருக்கு ஆசை வார்த்தை காட்டியோ இல்ல அவரை மிரட்டியோ திருமாவளவனை சைலண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு சின்ன குரல் வந்தாலும் விமர்சனம் வந்தாலும் ஒண்ணு ஜெயில பிடிச்சு போட்டுடுறாங்க. எதிராளின்னு சொன்னா விமர்சனம் வச்சா ஜெயில பிடிச்சு போட்டுடுறாங்க. இல்ல அவங்கள வந்து இவங்களே கட்சியில சேர்த்துக்கிறாங்க. மொத்தத்துல அந்த சைலண்ட் பண்ணிடுறாங்க இந்த குரலை. அதிமுக இப்போ நீங்க எதிர்கட்சிகள்ல ஒரு உட்பூசல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எதிர்கட்சிகள்ன்றதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்கே கூட்டணியில இருக்கிறவங்க 21ல யாரெல்லாம் அந்த தேர்தலை சந்திச்சாங்களோ அவங்க எல்லாருமே அந்த அதே லைன் அப் தான் இருக்கு, மாற்றமே இல்லை. திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், கொங்கு, அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கமல்ஹாசன் சேர்ந்திருக்காரு. மையம் வந்து தனியா இருந்தாங்க 21ல. இப்போ அவங்களுமே போய் அங்க சேர்ந்து விட்டாங்க. சோ அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சேர்ந்து பயணிக்க கூடியவர்கள் ஒரு பெரிய அளவுல மாற்றம் வராது. ஏன்னா அது தட் இஸ் த லெஸ்ஸர் அலை. ஏடிஎம்கே அலைஸ் யாரு அப்படிங்கறதுல தான் இப்போ குவெஸ்டனே வரும். டிஎம்டிகே ஏடிஎம்கே சேர்ந்து இருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அதுல எந்த விதமான வித்தியாசத்தையும் நம்ம பார்க்கல. இந்த நிலைய கூடிய சீக்கிரம் சரி பண்ணிக்கிட்டு என்ன நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். இது வந்து சரி கிடையாது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி வந்து ஒரு சாலிடா ஒரு ஸ்டான்ஸ் கொடுக்கலன்னா மக்களுக்கான நம்பிக்கை வந்து கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிடும். திமுக வந்து ஆளும் கட்சி, திமுக கூட்டணி ஆளும் கூட்டணி. அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு சரியான மாற்றம் நாங்க இருப்போம், இவங்களை முதல்ல ஒழிச்சிட்டு அடுத்த வேலை பார்ப்போம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு நீக்க ஐய போய் சேரணும்னா வி நீட் ஒரு நீங்க சொல்ற மாதிரி எந்த டவுட்டுக்குமே இடம் கொடுக்காத, எந்த கேப்புமே இல்லாத ஒரு எதிர்கட்சி தேவை. அதுக்கு பிஜேபியில ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. பிஜேபி தான் ஏடிஎம்கேவை வந்து தொடர்ந்து வீக் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் ஏடிஎம்கே வந்து உட்கட்சி பூசல்ல தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னாரு. ஆனா செங்கோட்டையன் ஓபிஎஸ் கூப்பிட்டு மீட் பண்றது விஷயங்களை என்கரேஜ் பண்றாரு. மறுபடி நான் இதை தான் சொல்றேன். நான் வந்து எதிர்கட்சின்னு சொல்லும் போது ஏடிஎம்கே, பிஜேபி பிக்கஸ்ட் எதிர்கட்சிகள், நம்பர் 2 நம்பர் 3, சரிங்களா? அவங்களோட சேர்ந்து நான் எல்லாரையும் கூப்பிடுறேன்.
எவ்ரிபடி. நாம் தமிழரை கூப்பிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி, நாம் தமிழர் ஒரு எதிர்கட்சி தானே. நாம் தமிழர் கட்சியும் எதிர்கட்சி கூட்டணியில வரணும். மகா கட்பந்தன் மாதிரி இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திரிணாமுல் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. கேரளால இங்க வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கன்ற ஒரே ஒரு எலெக்ஷனுக்கு, இந்த ஒரு எலெக்ஷனுக்காக மட்டும் வாங்க விஜயா வாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து தேரிலுங்க. அப்படிதான் நான் சொல்றேன். டிஎம்டிகே, புதிய தமிழகம், ஐஜேகே, இன்னும் நான் பாமக, நான் சொல்லாத கட்சிகள் எல்லாரும் வாங்க. ஆனா வருத்தமா தான் இருக்கு, பாமக என்று பிளவுபட்டு இருக்கு. தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல மக்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுதுங்கிறத எலெக்ஷன் தான் நமக்கு சொல்லணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதுக்கு அந்த பிளவு? அப்பாவும் மகனும் நீரடிச்சு நீர் விலக போகுதா? திமுகவை எதிர்த்து முதல்ல ஜெயிச்சிருவோம், அதுக்கப்புறம் இதை பாத்துக்கலாங்கிறத தான் மறுபடியும் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்ன மகாகண்பந்தில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாலும் செக்யூலரிசம் அப்படிங்கிற பாயிண்ட்ல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால ஒருங்கிணைஞ்சிடறாங்க. இப்ப நீங்க சொல்றதுல இப்ப நாம் தமிழர், ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் எந்த பாயிண்ட்ல ஒருங்கிணைய முடியும்? திமுக. இப்ப பிஜேபி தீய திமுக இப்ப செக்யூலரிசம்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் ஒரு ஃபேன்சி வேர்டு. அதோடைய உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு அம்சமான வார்த்தை. அது எப்படி ஃபேன்சி வேர்ட் ஆகும்? அவங்க சொல்லச்சே ஏங்க, இதாவது நேர்மை அப்படின்னு ஒரு திமுக காரன் சொன்னா அது அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பசப்பு வார்த்தை தான், நிஜம்லாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க நம்ப கூடாது. அதே போலதான் இந்தியா கூட்டணியில செக்யூலரிசம் சொல்றதுலாம் அவங்க சொல்ற செக்யூலரிசத்துக்கு எக்ஸாக்ட் மீனிங் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி உள்ள வந்துரும், அதுக்கு பதிலா எனக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபியை எதிர்த்துடணும், மோதியை இறக்கிடணும், இதைதான் சொல்லுவாங்க. மதவாத சக்திகள்னு சொல்லுவாங்க. இந்தியன் முஸ்லிம் லீக் எந்த பக்கம் இருக்கு? IUML எங்க இருக்கு? திமுக கூட்டணியில தானே இருக்கு. அது மதவாத கட்சி தானே, மதம் சார்ந்த கட்சி. அதாவது மத சார்ந்த கட்சி இல்ல ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அதாவது பிஜேபி சொன்னா சங்கில இருந்து சங்கியா இருந்தா மதவாதி. பொது கட்சியா இந்து கட்சியா? அவங்க நாங்க முஸ்லிம் கட்சின்னு தெளிவா டிக்ளேர் பண்ணாங்க. நான் வந்து அப்ப பிஜேபி இந்து கட்சின்னு டிக்ளேர் பண்ணிருங்க. அதை ஏன் பொது பிஜேபி இந்து கட்சின்னு நான் எப்படி டிக்ளேர் பண்ண முடியும்? அவங்க எல்லாருக்குமான கட்சி இல்ல. அவங்க பிஜேபில முஸ்லிம் இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க. இருக்கிறதுனால அது முஸ்லிம் கட்சி இல்ல. இப்போ மசூதி, அதாவது ராமர் கோயில் கட்டணும்னு போராடுது. இப்போ திருப்பரங்குன்றத்துல சப்சிடி ஏத்துனது யாரு? ஹஜ்ஜுக்கு சப்சிடி ஏத்துனது யாரு? அது ஒன் ஆஃப் தி பிளானிங். பாருங்க, இப்பதான் சொன்னீங்க ராமர் கட்டிங். ஹஜ்ஜுக்கு ஏத்துனது யாரு? கொள்கையா வந்து முஸ்லிம்கள் ரிலேட்டடா ஒரு கொள்கையை வைக்குமா? இப்ப ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கறது ட்ரிபிள் தலாக் நீக்கினது யாரு? வந்து முஸ்லிம்களோட விருப்பம் கிடையாது. ஓகேவா? யார் சொன்னது? கோர் முஸ்லிம்ஸோட விருப்பங்கள் கிடையாது, அபிலாஷைகள் கிடையாது. ஆண்களுடைய விருப்பம் இல்லாம இருக்கலாம், எல்லா பெண்களுக்கும் ஒண்ணும் பெண்கள் அத்தனை பேர் ஆதரவு இல்லைன்னா ஏன் ட்ரிபிள் தலாக் சட்டம் நிறைவேறி within few months யூபியில எலெக்ஷன் வருது, ஏகோபித்த ஆதரவு முஸ்லிம் பாக்கெட்ஸ்ல பாஜகவுக்கு. முஸ்லிம் லேடிஸ் ஓட்டு போட்டாங்க. நீங்க என்ன, அதாவது நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இங்க அவங்க விருப்பம் கிடையாது, நீங்க யார் சொல்றதுக்கு? எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லுது. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.